வணக்கம் நேயர்களே. ஆகஸ்ட் 2026 மாதத்தில் கும்ப ராசிக்கு என்னென்ன திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கின்றன? ஜென்ம சனியின் பிடியில் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் நிம்மதி கிடைக்குமா அல்லது கூடுதல் சவால்கள் வருமா? டெய்லி மோஷன். குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கப் போகும் 2 மிக முக்கிய கிரகணங்கள் உங்களை எப்படி பாதிக்கப் போகிறது? உங்களின் வேலை, பொருளாதாரம், ஆரோக்கியம் மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும்? இந்த 5 நிமிட வீடியோவில் கும்ப ராசியின் முழுமையான ஆகஸ்ட் மாத பலன்களை மிக துல்லியமாக பார்ப்போம். வீடியோவை முழுமையாக பார்த்து உஷாராக இருங்கள். முதலில் உங்களின் உத்தியோகம் மற்றும் தொழில் பற்றி பார்ப்போம். கும்ப ராசிக்கு இந்த மாதத்தில் வேலை செய்யும் இடத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். சனியின் ஆதிக்கம் உங்கள் ராசியில் தொடர்வதால் தங்கள் செய்யும் ஒவ்வொரு சின்ன வேலைக்கும் வழக்கத்தை விட 2 மடங்கு உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். சக ஊழியர்களிடம் பேசும்போது மிகவும் நிதானமாக பேசுங்கள். அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்கவும். புதிய வேலை மாற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மாதத்தின் முதல் பாதியை விட ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு மேல் முயற்சி செய்வது நல்ல பலனை தரும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை இந்த மாதத்தில் தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பொருளாதார நிலை. ஆகஸ்ட் மாதத்தில் பண வரவு சுமாராகத்தான் இருக்கும். எதிர்பாராத சில செலவுகள் உங்களை தேடி வரலாம். குறிப்பாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழவிருக்கும் சூரிய கிரகணத்தின் காரணமாக வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் வந்து உங்கள் சேமிப்பை கரைக்கக்கூடும். எனவே இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே ஒரு பட்ஜெட் போட்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு பின்னாளில் வரும் பண நெருக்கடியை தவிர்க்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் இந்த மாதம் முற்றிலும் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். குடும்பம் வாழ்க்கையை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தலைதூக்கலாம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரவிருக்கும் சந்திர கிரகணம் உங்கள் உறவுகளுக்குள் சில குழப்பங்களை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது. வீட்டின் ரகசியங்களை வெளியாட்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். காதலர்கள் தங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் விட்டுக்கொடுத்து செல்வது குடும்ப அமைதியை காக்கும். உறவினர்களால் சில செலவுகள் வரலாம், அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கும்ப ராசியினர் இந்த மாதம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மன உளைச்சல் காரணமாக அஜீரண கோளாறுகள் அல்லது தூக்கமின்மை பிரச்சினைகள் வரலாம். முறையான உணவு பழக்கமும் தியானமும் உங்களை இந்த மாதத்தில் புத்துணர்ச்சியோடு வைத்திருக்க உதவும். இந்த மாத சவால்களில் இருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம்: சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் உங்களால் முடிந்த ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது இரும்பு பொருட்களை தானமாக வழங்குவது சனியின் தாக்கத்தை குறைத்து உங்களுக்கு நற்பலன்களை தரும். கும்ப ராசி நேயர்களே, கிரக நிலைகள் சவாலாக இருந்தாலும் உங்கள் விடாமுயற்சியால் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் வெற்றிகரமான மாதமாக மாற்ற முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.